ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு ஹானஸ்டான கொஸ்டின், ஓயோன்னு சொன்னால் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன வருது? சீப் ரூம்ஸா, இல்லை பட்ஜெட் ஸ்டேயா, இல்லை குவாலிட்டி இஷ்யூவா? ஆனால் பிஸ்னஸ் வேர்ல்டில் ஓயோவை பற்றி பேசினாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்ற ஒரு நம்பர் இருக்குது. 13,199 crore லாஸ் ஒரு சிங்கிள் இயரில் மட்டும். அப்போ ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக இதுதான், யூனிகார்ன் ஆர் பஸ்ட். இது ரெக்கவர் ஆகுமா ஆகாதா, இல்லை இதுதான் ஓயோவோட எண்டா? ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். 2024 to 2025 சேம் கம்பெனி, சேம் ஃபவுண்டர், ஆனால் இப்போ நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட். 245 crores ப்ராஃபிட். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓயோன்னு ஒரு கம்பெனி இப்போது இல்லை, இட்ஸ் கால்ட் பிரிசம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேச போகிறது இதுதான். 13,000 crore லாஸ் எப்படி ப்ராஃபிட்டாக மாறுச்சு? ஓயோ ஏன் பிரிசம்னு நேமை மாற்றினாங்க? அமெரிக்காவில் மோட்டல் 6 வாங்குறது ஸ்மார்ட் மூவா, இல்லை ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா? 2026 IPO இது கரெக்ட் டைமா? இது ஒரு ஹைப் வீடியோ இல்லை, இது ஒரு கார்ப்பரேட் ரீசர்ச் ஸ்டோரியோட ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் கடைசி வரையும் பார்க்க வேண்டிய வீடியோ. வாங்க இதை டீகோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஹோஸ்ட் மைக்கேல். நான் 2 ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் மை பேக்ரவுண்ட். ஸோ இந்த சேனலில் நம்ம ஸ்டார்ட் அப் வேர்ல்டில் நடக்கிற பிஸ்னஸ் பிரேக் டவுன்ஸ், ரியல் கேஸ் ஸ்டடீஸ், ஃபண்டிங் ஸ்டோரிஸ், அக்விசேஷன்ஸ் அண்ட் பிகைண்ட் தி சீன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மைக்கேல் விசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்து ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருந்தால் விசி மைண்ட் செட், ஃபண்ட்ரைசிங் கிளாரிட்டி, பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் தேவைனா seniors.school விசிட் பண்ணுங்கள். செக் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. பிஸ்னஸ் வேர்ல்டில் சில சமயம் ஒரு கம்பெனியோட க்ரோத்தை விட அவங்க எப்படி சர்வை பண்ணாங்கன்ற கதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓயோட கதையும் அப்படிப்பட்டது தான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஹெட்லைன்ஸில் பார்த்தா யூனிகார்ன் ஆர் பஸ்ட், மவுண்டிங் லாசஸ், பார்ட்னர் ப்ரொடெஸ்ட்னு ஓயோவை சுற்றி பஞ்சாயத்தை தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் குவாலிட்டி இஷ்யூ, இன்னொரு பக்கம் பார்ட்னர்ஸ் கூட பஞ்சாயத்து, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அந்த பஞ்சாயத்துலேருந்து வெளில வர அவங்க பண்ணது தான் த கிரேட் ரீசெட். அவங்க வெறும் ஒரு பட்ஜெட் ஹோட்டல் ஆப்பில் இருந்து பிரிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு குளோபல் கார்ப்பரேட் என்டிட்டியாக மாறின ஜேர்னி இது. இந்த மாற்றம் வெறும் பேரில் மட்டும் கிடையாது, அவங்க ஃபினான்சஸ்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த கிராஃபை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஓயோவோட உண்மையான நிலைமை இங்கே தான் புரியும். FY21 ஜஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓயோவோட ஒரு வருஷம் நஷ்டம் மட்டும், அதாவது நெட் லாஸ் எவ்வளோ தெரியுமா? 13,129 crores. ஒரு ஸ்டார்ட் அப் இவ்வளோ பெரிய லாஸை பார்த்தா அது மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த கிராஃபில் த பில்லியன் டாலர் கொஸ்டின் என்னதுன்னா, எப்படி இவ்வளோ பெரிய ரெட் லைன் க்ரீன் லைனாக மாற்ற முடியும்? பட் ஓயோ டிட் எக்ஸாக்ட்லி தட். FY21 ஒவ்வொரு வருஷமும் அந்த லாஸை குறைச்சிட்டே வந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு FY24 அந்த ரெட் லைன் மறைஞ்சு பாசிட்டிவ் 229.6 crore ப்ராஃபிட்டாக வெளியே வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷமே FY25 அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகி 244.8 crores ரீச் ஆயிருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்லை, இது ஃபினான்ஷியல் யூட்டன். -13,000 crores ப்ராஃபிட்டுக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட்ஜெட் ஹோட்டல்ஸில் மார்ஜின் ரொம்ப கம்மியாச்சு, அப்புறம் எப்படி இந்த ப்ராஃபிட் சாத்தியமாச்சு? பட்ஜெட் ஹோட்டல்ஸில் மார்ஜின் கம்மின்னு நாம் பேசுவோம். ஆனால் ஓயோ உண்மையிலே பிஸ்னஸில் ஜெயிச்சுதா தோத்துதான்னு புரிஞ்சுக்க முதல்ல அவங்க என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண வந்தாங்கன்றது தான் நம்ம ஆழமாக பார்க்கணும். இந்த பிஸ்னஸ் மாடலை ஆர்கனைசிங் கோயாஸ்னு சொல்லுவோம். ஓயோ வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் பட்ஜெட் ஹோட்டல் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன ஹோட்டல் ஓனர் இருப்பார், அவர்கிட்ட 4 ரூம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஹோட்டல் இருக்குது வெளியில் யாருக்குமே தெரியாது. இதை லேக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ண பட்ஜெட் இருக்காது, ஆன்லைன்ஸில் புக்கிங் எடுக்கிற சிஸ்டம்ஸும் இருக்காது. கஸ்டமர் சைடில் பார்த்தா அது இன்னும் மோசம். நாம் ஒரு புது ஊருக்கு போய் ஒரு பட்ஜெட் லாட்ஜை புக் பண்ண பயப்படுவோம். ரூம் க்ளீனாக இருக்குமா, ஏசி வேலை செய்யுமா, ரேட் ஏமாற்ற மாட்டாங்களான்னு 1000 கேள்வி இருக்கும். அங்கே பிராண்ட் லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஒரு ஃப்ராக்மெண்டட் மார்க்கெட்டில் நம்பிக்கை, ட்ரஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் ஓயோ ஒரு பிளாட்ஃபார்மோட உள்ள வந்தாங்க. அவங்க பண்ணது சிம்பிளான விஷயம், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப பெருசு. எங்கள் பிராண்டை உங்களோட ஹோட்டல் போர்டில் மாட்டுங்க, நாங்கள் டெக்னாலஜி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன், உங்கள் ஹோட்டலை உலகம் ஃபுல்லாக ஆன்லைனில் காட்டுறோம். ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓயோ போர்டு இருந்தால் உள்ள பெட் சீட்ஸ் க்ளீனாக இருக்கும், வைஃபை இருக்கும், ஏசி ஒர்க் ஆகுன்ற ஒரு கேரண்டி கொடுத்தாங்க. ஈஸி புக்கிங், ரிசப்ஷனில் போய் நிற்க வேண்டாம், ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம். பேசிக்கலி ஃப்ராக்மெண்டடாக கோலாராக இருந்த ஒரு மார்க்கெட்டை ஆர்கனைஸ்டாக மாற்றினாங்க. இதான் அவங்க இனிஷியல் சக்ஸஸ்க்கு காரணம். ஆனால் இந்த மாடலை ஸ்கேல் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. க்ரோத்னு எல்லா இடத்துலையும் ஓயோ போர்டை மாட்டினா போதும்னு இருந்தாங்க. அதோட விளைவு தான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த 13,000 crore லாஸ். இப்போது நம்ம கையில் இருக்கிற இந்த டேர்ன் அரவுண்ட் இன் நம்பர்ஸை, டேட்டாவை கொஞ்சம் டீப்பாக டிகோட் பண்ணுவோம். இங்கே 2 பார் சார்ட்ஸ் இருக்குது, ஒன்று ரெவன்யூ, இன்னொன்று ப்ராஃபிட். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் உண்மை புரியும். ஃபஸ்ட்டு ரெவன்யூ சைடில் பாருங்கள். FY21 அவங்க ரெவன்யூ உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 13,413 crores. ஆனால் அடுத்த வருஷமே FY21 அது
4,159 crores பாதியாக குறைஞ்சிச்சு. ஐயோ கம்பெனி பிஸ்னஸை இழந்துக்கிட்டே இருக்குது, ரெவன்யூ படுகொலியில் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட உண்மையே வேறு. அங்கே தான் ஓயோவோட ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் நடந்துச்சு. அவங்க வேண்டாம்னு நினச்ச லாஸ் தரக்கூடிய பல ப்ராப்பர்ட்டிஸை தூக்கி போட்டாங்க. சும்மா ரெவன்யூ காட்டுறதுக்காக நஷ்டத்தில் ஓடுற ஹோட்டல்ஸ் நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் FY22, FY23, FY24 ரெவன்யூ கிராஜுவலாக தான் இருக்குது. 5,541 crores in FY24. பழைய 13,000 crores இன்னும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியலை. ஆனால் இப்போ ப்ராஃபிட் சைடுக்கு வாங்க, இங்கே தான் மேஜிக்கே இருக்குது. ரெவன்யூ 13,000 crores இருந்தபோது லாஸ் -13,129 crores இருந்துச்சு. பேசிக்காக ஒவ்வொரு ரூபா ரெவன்யூவுக்கும் அவங்க கையில் இருந்து காசு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போது ரெவன்யூ கட் பண்ணி குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணதுனால லாஸ் சரியாக ஆரம்பிச்சிடுச்சு. FY21 லாஸ் -3,936 crore, FY23 -1,286 crore. ஸ்லோவாக ஸ்டெடியாக இந்த ரெட் பார்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி FY24 இனிஷியலாக அது க்ரீன் பார்ஸாக மாறிடுச்சு. FY24 பாசிட்டிவ் 229.6 crores ப்ராஃபிட் பண்ணாங்க. FY25 எஸ்டிமேட்டில் பாசிட்டிவ் 244.8 crores ப்ராஃபிட் பார்த்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஏதோ ஒரு குவார்ட்டரில் அச்சீவ் பண்ண வந்த லக் இல்லை. 12 ஸ்ட்ரைட் குவார்ட்டர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 3 வருஷமாக தொடர்ச்சியாக அவங்க எபிட்டா பாசிட்டிவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 சார்ட்லையும் நமக்கு சொல்கிற பாடம் ஒன்று தான். பிஸ்னஸில் டாப் லைன் ரெவன்யூ முக்கியம் இல்லை, பாட்டம் லைனில் ப்ராஃபிட் தான் முக்கியம். ஓயோ அவங்க சைஸை குறைச்சிட்டாங்க, ரெவன்யூ ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க ஹெல்த்தை சரி பண்ணிக்கிட்டாங்க, அதாவது ப்ராஃபிட் வந்துடுச்சு. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் வேனிட்டி மெட்ரிக்ஸ் டு ரியல் வேல்யூ. ஆனால் இந்த ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுற அவங்க எடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் ப்ரீமியமைசேஷன். இப்போ நம்ம பார்த்த அந்த ப்ராஃபிட் நம்பர்ஸ் ரெட்லேருந்து க்ரீனுக்கு மாறினது ஏதோ மேஜிக்கில் நடக்கலை. அது பின்னாடி ஒரு தெளிவான பிளேபுக் இருக்குது. இந்த பிளேபுக்கில் மொத்தம் 5 முக்கியமான பில்லர்ஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஓயோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் முழுசாக அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ப்ராஃபிட்டபிலிட்டி ஓவர் ஹைப்பர் க்ரௌத். முன்னாடி சொன்ன மாதிரி க்ரௌத் அட் ஆல் காஸ்ட்டுன்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பெரிய ஆளாக வளரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தூக்கி போட்டாங்க. இப்போ அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக சஸ்டைனபிள் யூனிட் எக்கனாமிக்ஸ் மேலே தான் இருக்குது. இங்கே ஒரு ரூமை விற்றா அதுலேருந்து லாபம் வருமா வராதா, வராதுன்னா அந்த பிஸ்னஸே வேண்டாம். இந்த ஷிஃப்ட்டை தான் அவங்க கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக மாற்றினதுக்கு காரணம். செகண்ட் பில்லர் டைவர்சிஃபிகேஷன் இஸ் த மோட். ஒரு காலத்தில் ஓயோனா பட்ஜெட் ரூம்ஸ் மட்டும்தான், ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவங்க ஜியாகிரபிக்காகவும் சரி செக்மெண்ட்டாகவும் சரி டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் இந்தியாவிலேருந்து யூரோப் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் முக்கியம்னா, ஒரு மார்க்கெட்டில் பிரச்சனை வந்தால் கூட லைக் இந்தியாவில் க்ரோத் ஸ்லோவானா இன்னொரு மார்க்கெட் லைக் யூரோப் அந்த ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணிடும். தேர்ட் பில்லர் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரீமியமைசேஷன். இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசணும். ஹையர் மார்ஜின் வேணும்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் போக முடியும். இது வெறும் காசுக்காக மட்டும் இல்லை, பிராண்ட் லாயல்ட்டிக்காக. ஒரு ப்ரீமியம் கஸ்டமர் பட்ஜெட் கஸ்டமரை விட அதிகமாக ஸ்டே பண்ணுவார். குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா திரும்பவும் வருவார். அப்படி நடந்தால் இதை நம்ம லோயர் சேர்ன் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஃபோர்த் அண்ட் வெரி கிரிட்டிக்கல் பில்லர் ஃபுல் ஸ்டாக் அசட் லைட் மாடல். இங்கே தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஓயோ இவ்வளோ ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுறாங்களே, இதெல்லாம் அவங்க சொந்தமாக கட்டினதா? கண்டிப்பாக இல்லை. அவங்க மாடல் 100% ஃப்ரான்ச்சைசி மாடல். இதனால் அவங்க பில்டிங்ஸை ஓன் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர் வேற ஒருத்தர் இருப்பார். ஓயோ வெறும் டெக்னாலஜி, பிராண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும்தான் தருவாங்க. இதனால் ஓயோவுக்கு பெரிய கேபெக்ஸ் கிடையாது, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணால் அவங்க கையிலேருந்து சிமெண்ட்டுக்கு காசு கூட போட தேவையில்ல. ஜஸ்ட்டு போர்டை மாட்டினா போதும், அப்புறம் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதுதான் அவங்க பிஸ்னஸ் மாடலை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கு. ஃபிஃப்த் பில்லர் கவர்னன்ஸ். பப்ளிக் மார்க்கெட்டே, அதாவது IPO போக போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ட்ரஸ்ட் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால் இன்டர்னல் ப்ராசஸை க்ளீன் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்காங்க. இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையும் சம்பாரித்து கவர்னன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அசட் லைட் மாடலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். எப்படி மற்ற காம்படிட்டர்ஸை விட ஓயோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இங்கே 2 விஷயம் ப்ளே பண்ணுது, டெக் அண்ட் டேக் ரேட். ஃபர்ஸ்ட், டெக் பவர்டு ஆப்ரேஷன்ஸ். ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு ஓயோ தர்றது பெரிய வெப்பன் கோ ஓயோ ஆப். இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ப்ரைஸிங் செட் பண்ணுறது, டிமாண்டை செக் பண்ணுறது, டேட்டா பார்க்குறது எல்லாமே இந்த ஆப்பில் பார்க்க முடியும். முக்கியமாக அவங்களோட AI அண்ட் ML யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம்க்கு அன்னைக்கு என்ன ரேட் வைக்கணுங்கிறத AI டிசைட் பண்ணோம். எக்ஸாம்பிள், பக்கத்து தெருவில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு தெரிஞ்சு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த டைனமிக் ப்ரைஸிங் தான் ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணி தருது. செகண்ட், இண்டஸ்ட்ரி லீடிங் டேக் ரேட். இதுதான் ஓயோவோட சக்ஸஸ் சீக்ரெட். டேக் ரேட்னா ஒரு புக்கிங் நடந்தால் அதில் எவ்வளோ கமிஷன் கம்பெனிக்கு போகிற மாதிரி.
மேக் மை ட்ரிப் ஆர் ட்ரீபோ மாதிரி காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 20 to 30% தான் இருக்குது. ஆனால் ஓயோவோட டேக் ரேட் எவ்வளோ தெரியுமா? 33% to 37%. இந்த இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அதிகம். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ அதிகமான கமிஷன் எடுத்தால் ஹோட்டல் ஓனர்ஸ் ஏன் ஓயோ கிட்ட வர்றாங்க? அங்கே தான் அவங்களோட வேல்யூ ப்ரொப்போசிஷன் ஒர்க் ஆகுது. நான் உங்களுக்கு ஏஐ ப்ரைஸிங் தர்றேன், உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் தர்றோம், பிராண்ட் நேம் தர்றோம், அதுக்கு பதிலாக நான் கேட்குற ஷேரை நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த பிளே புக் ரொம்ப சிம்பிள். சொந்தமான சொத்து, அதாவது அசட்ஸ் வச்சுக்காதீங்க, ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக டெக்கை வச்சு பண்ணுங்கள். மார்ஜின் ஹையாக வச்சு ப்ரீமியம் பக்கம் போங்க. இதுதான் அவங்க கிட்ட இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ். நாம் அவங்க ஃபினான்ஷியல் டர்ன் அரவுண்ட் பற்றி பேசணும். ஆனால் ஒரு கம்பெனி வெறும் அக்கௌண்ட் புக்ஸில் மட்டும் ஜெயிச்சா போதுமா? கஸ்டமர் மனசுலையும் ஜெயிக்கணும். இங்கே தான் ஓயோ அவங்க அடுத்த பெரிய ஆட்டத்தை ஆடுறாங்க. இது வெறும் பேர் மாற்றம் இல்லை, இது ஒரு ஐடென்டிட்டி எவால்யூஷன். இந்த கேஸ் ஸ்டடி பார்ட் 1, இந்த ப்ரிசம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள், ஆனால் இது ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ. கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஓயோன்னு சொன்னால் மக்கள் மைண்டில் என்ன வரும்? கம்மி ரேட், அட்ஜஸ்ட் பண்ணி தங்கணும் அப்படின்ற பட்ஜெட் பிராண்ட் நேம் கிடச்சிச்சு. இந்த பட்ஜெட் பிராண்ட் டேக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. ஆனால் கம்பெனி வளரணும்னா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் உள்ளே கொண்டு வரணும். ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் கிட்ட போய், சார் ஓயோ ரூமில் ஒரு லக்ஸரி விழா புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் யோசிப்பார், ஓயோவா, அது பட்ஜெட் ஆச்சே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்ற ப்ராப்ளத்தை உடைக்க தான் ரித்தேஷ் அகர்வால் ப்ரிசம்னு சொல்கிற புது ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தார். திங்க் ஆஃப் ப்ரிசம் அஸ் அ பிக் அம்பர்லா, ஒரு பெரிய கொடைக்கு கீழே. இந்த கொடைக்கு கீழே இப்போ வேற வேற டிஸ்டிங் பிராண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது இன்னும் பட்ஜெட் டிராவலர்ஸ்க்காக இருக்கு. மோட்டல் 6 யூஎஸ் மார்க்கெட்டில் மிடில் கிளாஸ் மக்களுக்கான பிராண்ட். இனோவேட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேடுற கார்பரேட்ஸ்க்காக. சண்டே அண்ட் பேலட், இதுதான் முக்கியம், ப்ரீமியம் ரெசார்ட்ஸ், டிசைனர் பொட்டிக் ஹோட்டல்ஸ் அண்ட் லக்ஸரி விலாஸ். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எ போர்ட்ஃபோலியோ லீட் அப்ரோச். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களா? ஓயோ இருக்குது. லக்ஸரியாக ஸ்பெண்ட் பண்ண ரெடியா? சண்டே இருக்குது. யூஎஸில் ரோட் ட்ரிப் போகிறீங்களா? மோட்டல் 6 இருக்குது. எல்லாருக்கும் காமனாக ஓயோன்னு சொல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டை பிரித்து அந்த பிராண்டை வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இதுதான் ப்ரிசமோட கோர் ஃபிலாசபி. சரி, பிராண்டை பிரிச்சாச்சு, இதனால் பிஸ்னஸ்க்கு என்ன லாபம்? இங்கே தான் கேஸ் ஸ்டடி பார்ட் 2, த பிவோட் டு ப்ரீமியம் உள்ள வருது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு பேக் போனாக இருக்குது. ஓயோ மேலே வர பெரிய கம்ப்ளைண்ட் என்ன? குவாலிட்டி இன்கன்சிஸ்டன்சி. பட்ஜெட் ஹோட்டல்ஸில் 1000 ரூபாய்க்கு ரூம் கொடுக்கும்போது சில சமயம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் பார்ட்னர் சேர்னை இன்க்ரீஸ் பண்ணுது. பார்ட்னர்ஸ் வெளியே போகிறதுக்கு ஃபேவர் பண்ணுற காரணமும் இதுதான். ஆனால் ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படி இல்லை. இங்கே கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனே வேறு, ரெவன்யூ வேறு. இதில் 2 முக்கியமான இம்பார்ட்டண்ட்டை பார்க்கலாம். இதுதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ரீமியம். ஓயோவோட மொத்த ரூம்ஸில் ப்ரீமியம் ரூம்ஸ், சண்டே, பேலட், டவுன் ஹவுஸ் வெறும் 34% தான் இருக்குது. ஆனால் அவங்க டோட்டல் ரூம் ரெவன்யூவில் 56% இந்த ப்ரீமியம் ஹோட்டல்ஸில் இருந்து தான் ரெவன்யூ வருது. பாருங்கள், கம்மியான ரூம்ஸ் ஆனால் பாதிக்கு மேலே ரெவன்யூ. இதுதான் ஹை எஃபிஷியன்சி. செகண்ட், த ப்ரைஸ் கேப். ஏடிஆர், ஆவரேஜ் டெய்லி ரேட். ஒரு சாதாரண பட்ஜெட் ஹோட்டலுக்கு ஒரு ரூம் ரேட் ஆவரேஜாக 3581 rupees வருது. ஆனால் அதுவே ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸில் 15,000 to 16,000 ரெவன்யூ கிடைக்கிது. கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். ஒரு ரூமை 3,000க்கு விற்று கிடைக்கிற கமிஷனை விட 15,000 ரூபாய்க்கு விற்று கிடைக்கிற கமிஷன் ரொம்ப பெருசு. இங்கே வேலை ஒன்று தான், ஆனால் லாபம் 5 மடங்கு. அந்த லாபத்தை வச்சு அவங்க குவாலிட்டியை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். கஸ்டமரும் ஹாப்பி, பார்ட்னரும் ஹாப்பி. அவங்க இந்த விஷயத்தில் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னா, சண்டே ப்ராப்டெக்குன்னு ஒரு தனி டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு 50 crore ரைஸ் பண்ணாங்க. இப்போ டோட்டலாக 125 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணி FY26க்குள்ளே 40 புது ஹை அண்ட் ஹோட்டல்ஸை ஓப்பன் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஓயோ இப்போ வெறும் பட்ஜெட் அக்ரிகேட்டர் இல்லை, அவங்க ஒரு ப்ரீமியம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆப்ரேட்டராக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் தான் அவங்களோட ஃப்யூச்சர் IPO வேல்யூவேஷனுக்கு பெரிய பூஸ்ட் ஆகுது. ப்ரீமியம் செக்மெண்ட்டை தாண்டி ஓயோ எடுத்த ஒரு மேசிவ் கேம்பிள் பற்றி இப்போ பேசுவோம். யூஸ்வலாக ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் வெளிநாட்டு கம்பெனியை வாங்குவாங்கன்னா அவங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை தூக்கி கொடுத்து வாங்குறது ரொம்ப ரேர். இங்கே தான் கேஸ் ஸ்டடி பார்ட் 3, இந்த அமெரிக்கன் கேம்பிள் உள்ள வருது. ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பக்கம் டெப்ட் இருக்குது, அதாவது கடன் இருக்குது, இன்னொரு பக்கம் IPOவுக்கு ரெடி ஆகணும். இந்த நேரத்தில் ஓயோ $525 million, கிட்டத்தட்ட 4,400 crores கொடுத்து யூஎஸில் மோட்டல் 6ங்கிற பிராண்டை வாங்கியிருக்காங்க. எல்லாரும் ஷாக் ஆனாங்க. இருக்கிற கடன் பத்தாதுன்னு ஏன் இன்னொரு பெரிய செலவுன்னு கேட்டாங்க. ஆனால் இது செலவு இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட். மோட்டல் 6 ஏதோ இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இல்லை, அது அமெரிக்காவோட எக்கனாமி லாட்ஜிங்.
ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஐகானிக் பிராண்ட் இந்த அக்விசிஷன் மூலமாக ஓயோவுக்கு ஒரே நாளில் யூஎஸ் அண்ட் கனடா ஃபுல்லாக 1500 ஹோட்டல்ஸ் கிடச்சிருக்கு. இதில் மேஜிக் எங்கே இருக்குது தெரியுமா? த ஃபினான்ஷியல் பே ஆஃப். இந்த டீலை க்ளோஸ் பண்ணது மூலமாக அடுத்த வருஷமே FY26 ஓயோவோட எபிட்டால +630 crores எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆக போகுது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனியை வாங்குறீங்க, அது உங்களுக்கு உடனே ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணி தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 1.7 பில்லியன் ஒர்த்தான கிராஸ் புக்கிங் வேல்யூ உள்ள வரப்போகுது. ஸோ ஓயோ இங்கே பண்ணது ஹைப்பர் க்ரோத் கிடையாது, பையிங் ஸ்டெபிலிட்டி. மோட்டல் 6ன்னு ஒரு வெல் ஆயில்டு மிஷினை வாங்கினாங்க. அதிலிருந்து வர கேஷ் ஃப்ளோவை வச்சு அவங்க மற்ற ரிஸ்கியான பெட்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னொரு சினாரியோவும் நடந்திருக்கு. பைஜூஸ் ஆகாஷ் அக்வயர் பண்ணதை கம்பேர் பண்ணி பார்த்தா பைஜூஸ் பெரிய லாஸ் பண்ணிவிட்டு ஆகாஷை அக்வயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைஜூஸும் கீழே போய் ஆகாஷோட ரெவன்யூ அடி வாங்கி ஃபைனலாக கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அந்த அக்விசியேஷன் ஃபைனலாக பைஜூஸ் பண்ண பெரிய மிஸ்டேக்காக மாறுச்சு. அவங்களோட பிஸ்னஸ் சரி பண்ணாமலே லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு பிஸ்னஸ்க்கு போனாங்க. ஆனால் ஓயோ ப்ராஃபிட் பண்ணிவிட்டு மோட்டல் 6 அக்வயர் பண்ணுறது நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு நல்ல டேக்வே. கம்மிங் பேக் டு மோட்டல் 6, இந்த மோட்டல் 6 டீலை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய உண்மை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. நாம் ஓயோவை இன்னும் ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்பர்ஸ் வேறு கதையை சொல்லுது. ஓயோ இப்போது டெக்னிக்கலி ஒரு குளோபல் கம்பெனி. ஒரு காலத்தில் 100% ஆஃப் ரெவன்யூ இந்தியாவிலேருந்து வந்துச்சு. ஆனால் இப்போது இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 30% தான். இந்தியாவில் க்ரோத் கொஞ்சம் மியூட்டட் ஆகிடுச்சு, அது கூட ஸ்லோவும் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 4 to 5% தான் க்ரோத்து. ஆனால் ரெவன்யூ இன்ஜின் இப்போது ஷிஃப்ட் ஆகிடுச்சு. யூஎஸ்ஏல இந்த மோட்டல் 6 டீலுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட 30% ரெவன்யூ தரப்போகுது. யூரோப் அங்கே வெக்கேஷன் ஹோம் பிஸ்னஸ் மூலமாக ஸ்டேபிளாக 10 to 15% ஆஃப் ரெவன்யூ வரப்போகுது. இது ரித்தேஷ் அகர்வாலோட மாஸ்டர் பிளான், ஜியாகிரபிக் டைவர்சிஃபிகேஷன். ஒருவேளை இந்தியா மார்க்கெட் டல்லானாலும் யூஎஸ் மார்க்கெட்டில் டாலர் ரெவன்யூ வரும், யூரோப்பில் யூரோ ரெவன்யூ வரும். ஸோ ஓயோ இஸ் நோ லாங்கர் டிபெண்ட் ஆன் ஜஸ்ட் ஒன் கண்ட்ரி. அவங்க ரிஸ்க்கை உலகம் ஃபுல்லாக டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. இந்த குளோபல் போர்ட்ஃபோலியோ தான் அவங்க ஐபிஓ ஸ்டோரிக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் தரப்போகுது. ஸோ இன்றைக்கி ஓயோ 35+ கண்ட்ரீஸில் 1,75,000 ஸ்டோர் ஃப்ரண்ட்ஸோட ஆப்ரேட் ஆகிற ஒரு குளோபல் ஜெயிண்ட்டாக இருக்குது. இந்த குளோபல் பேலன்ஸ் தான் அவங்கள அடுத்த பெரிய கட்டத்துக்கு, அதாவது ஐபிஓவுக்கு தயார்படுத்துது. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த கிராண்ட் ஃபைனலே தான் ஐபிஓ. ரித்தேஷ் அகர்வால் அண்ட் டீமோட கண்ணு இப்போ ஃபுல் இயர்லி 2026 மேலே தான் இருக்குது. அவங்க பிளான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த டார்கெட் ரைஸ் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட 6,650 crores ரைஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இந்த வேல்யூவேஷன், அவங்க எய்ம் பண்ணுற வேல்யூவேஷன் அரௌண்ட் $7 to $8 billion எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? புதுசாக பில்டிங்ஸ் வாங்குவாங்களா? கண்டிப்பாக இல்லை. மெயின் ஃபோக்கஸ் டெப்ட் ரீபேமெண்ட் அண்ட் குளோபல் இன்டெகிரேஷன். அவங்க தலைக்கு மேலே இருக்கிற அந்த கடன் அடைச்சிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிசம்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே யூனிஃபை பண்ண போகிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா ஓயோலேருந்து பிரிசமாக மாறின இந்த ஸ்ட்ராட்டஜி கார்ப்பரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லே ஒரு மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். ஃபெயில் ஆகிற நிலைமையிலேருந்து ஐபிஓ டோரை தட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த ஐபிஓ சக்ஸஸ் ஆகுமா? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஐபிஓக்கு போக ரெடி ஆகிட்டாங்க, வேல்யூவேஷன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க, எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது. ஆனால் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸாக நம்ம க்ரோத் ஸ்டோரியை மட்டும் நம்பி ஏமாறக்கூடாது. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி இந்த பிரிசம் ஸ்டோரிக்கு ஒரு ரிஸ்க் சைடும் இருக்குது. இங்கே தான் நம்ம த 3 வார்னிங் சைன்ஸை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் சேலஞ்ச், த டெப்ட் கொஸ்டின். ஐபிஓ வரத்துக்கு முன்னாடி அவங்க தலைமையில் இருக்கிற கடன் சுமை மட்டும் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 7,000 crores மேலே. நம்ம நினைப்போம் ஐபிஓ வந்தால் நிறைய காசு வரும், பிஸ்னஸை வளர்க்கலான்னு. ஆனால் உண்மை என்னென்னா ஐபிஓவில் ரைஸ் பண்ணுற காசு ஒரு பெரிய பங்கு, அதாவது சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இந்த கடன் அடைக்க தான் போக போகுது. ஸோ க்ரௌத்துக்கு மிச்சம் எவ்வளோ தான் இருக்கும்? அது ஒரு பெரிய எங்கள் கேள்வியாக இருக்குது. செகண்ட் ரிஸ்க், இன்டெகிரேஷன் நைட்மேர். முன்னாடி ஓயோ ரொம்ப சிம்பிள், ஒரே பிராண்ட், ஒரே மாதிரி ரூம்ஸ், மேனேஜ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இப்போது பிரிசம் கீழே உலகம் ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஆஃப் குளோபல் பிராண்ட்ஸ் இருக்குது. யூஎஸில் ஒரு மோட்டல், யூரோப்பில் ஒரு வெக்கேஷன் ஹோம், இந்தியாவில் ஒரு லக்ஸரி வில்லா. இது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஒரே தரத்தில் குவாலிட்டியாக மேனேஜ் பண்ண முடியுமா? மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் கொஞ்சம் சிதறினா கூட பழைய குவாலிட்டி இஷ்யூ திரும்ப வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கிற வரைக்கும் ரிசல்ட் கொஞ்சம் முன்ன பின்னா ஆனால் பரவாயில்ல. ஆனால் பப்ளிக் மார்க்கெட் அப்படி இல்லை. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரிசல்ட் காட்டணும், இன்டென்ஸ் ஸ்க்ரூட்னி இருக்கும். கடைசி 12 குவார்ட்டர்ஸை அவங்க ப்ராஃபிட் காட்டினாலும் அது ஓகே தான். ஆனால் அது டிசிப்ளினாக ஐபிஓக்கு அப்புறம் அது கன்சிஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்லேருந்து கார்ப்பரேட் மைண்ட் செட்டுக்கு மாறின இந்த டிரான்சிஷனில் சில சமயம் விக்கல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபைனலாக எப்படி இந்த கம்பெனியை அசஸ் பண்ணுறது? ஆர் தே ரியலி ரெடி ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் பெல்?
ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ஓயோலேருந்து பிரிஷம் மாறின இந்த பயணம் ஸ்டார்ட் அப் வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரிஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவங்க பழைய ஹைப்பர் க்ரோத் ஆட்டிடியூடை தூக்கி போட்டு டிசிப்ளின்டு எக்ஸிக்யூஷனை கையில் எடுத்தாங்க. கோயாஸ்லேருந்து ஒரு கிளியர் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக்கு மாறிட்டாங்க. ஃபவுண்டேஷன் இப்போ சாலிடாக இருக்குது, ஃபினான்சியல்ஸும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆனால் ஐபிஓ தான் அவங்களுக்கு அல்டிமேட் ஆசிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மார்க்கெட் அவங்களோட பாஸ்ட்டை பார்க்குமா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்குமாங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இந்த முழு ஸ்டோரியை பார்த்தா ஓயோவோட ஜேர்னி வெறும் ஒரு கம்பெனியோட வளர்ச்சி கதை மட்டும் இல்லை, இது ஒரு ஓப்பன் டெக்ஸ்ட் புக். இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய 3 முக்கியமான லெசன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை லேர்னிங்கை ரொம்ப வேல்யூபிளாக மதிக்கிறவராக இருந்தாலும் சரி, இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெசன் 1 ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ், த பிவோட் பாயிண்ட். இந்த ப்ரிசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிற முதல் பாடம், ஸ்டார்ட் அப் ஸ்கேல் வேறு, லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி வேறு. ஆரம்பத்தில் க்ரௌத் அட் ஆல் காஸ்ட்ன்ற ஓடுனது சரி, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. நிறையா ஃபவுண்டர்ஸ் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இனிஷியல் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை பெரிய கம்பெனியாக ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அது முடியாது. ஓயோ கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம், நோயிங் வென் டு பிவோட். எப்போ நஷ்டம் அதிகமாச்சோ அப்போ சஸ்டைனபிலிட்டி மைண்ட் செட்டுக்கு மாறினாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க. அதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனரோட உண்மையான மெச்சூரிட்டியை குறிக்குது. ஸோ பிஸ்னஸில் கியர் சேஞ்ச் பண்ண தெரியணும். ஸ்பீடு முக்கியம்தான், ஆனால் அதை விட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். லெசன் 2 ஃபார் இன்வெஸ்டர்ஸ், த லென்ஸ் ஷிஃப்ட். இப்போ நம்ம இன்வெஸ்டராக அசியூம் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் ஓயோவை ஒரு ஹை ரிஸ்க் ஸ்டார்ட் அப்பாக பார்க்கணுமா? கண்டிப்பாக இல்லை. பிரிசம் இப்போது ஒரு மெச்சூர்ட் டைவர்சிஃபைடு ஆப்ரேட்டர். அவங்க ஃபினான்ஷியலை பார்த்தாலே ப்ரூவன் ப்ராஃபிட்டபிலிட்டி தெரியுது. ஆனால் இன்வெஸ்டராக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொன்றும் இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட் விசஸ் ஃபினான்ஷியல் ரியாலிட்டி. மார்க்கெட் இந்த டிசிப்ளின் நரேட்டிவை மதிக்குமா, இல்லை அவங்களோட பழைய வாலட்டைல் பாஸ்ட் அண்ட் டெப்டிலோட பார்த்து பயப்படுமா? இந்த ஐபிஓ ஓயோவுக்கு மட்டும் டெஸ்ட் இல்லை, மார்க்கெட்டோட மெச்சூரிட்டிக்கே ஒரு டெஸ்ட்டு. ஒரு கம்பெனி திருந்தி வந்தால் அதுக்காக மார்க்கெட் ரிவார்ட் கொடுக்குமாங்கிறது தான் எங்கள் கேள்வியாக இருக்குது. லெசன் 3 ஃபார் த இண்டஸ்ட்ரி, த ஹைப்ரிட் ஃபியூச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கோம், டெக்கு முக்கியமா சர்வீஸ் முக்கியமானு. பிரிசம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஹைப்ரிடான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வெறும் ஆப்பை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது, வெறும் பில்டிங்கை வச்சு ஸ்கேல் பண்ணவும் முடியாது. ஃபியூச்சர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, டெக் ஸ்கேல் ப்ளஸ் டைவர்ஸ் பிராண்ட்ஸ். டெக்னாலஜியை வச்சு பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸை ஆப்ரேட் பண்ணணும், ஆனால் ஃப்ரண்ட் எண்டில் ஒவ்வொரு கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கணும். லைக் சண்டே, மோட்டல் 6 இந்த மாதிரி வின்னிங் ஃபார்ம்லாம் வேணும். ஸோ இந்த 3 விஷயத்தில் சேர்ந்து தான் இந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை ஒரு பர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடியாக மாற்றுது. கடைசியாக நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் நிற்கிறது அந்த $1 பில்லியன் கொஸ்டின். இஸ் த பிரிசம் ஐபிஓ எ பை ஆர் அவாய்ட்? ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான கம்பேக், ப்ராஃபிட் நம்பர்ஸ் அண்ட் குளோபல் அசெட்ஸ், இன்னொரு பக்கம் ஹியூஜ் டெப்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரிஸ்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கம்பெனியோட செகண்ட் இன்னிங் சக்ஸஸ் ஆகுமா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எப்போதுமே கலெக்டிவ் விஸ்டமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மைக்கேல் விசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் entrepreneurs visit senior school for the learning and the support. Until next time, keep learning and keep growing. So next வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.